அனைவருக்கும் அதிகமான குடும்பத்தின் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாக தேர்வு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் கிடையாது. பட் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் இப்போ செய்தித்தாளில் வெளியே இருக்குது. சென்னையில் வரக்கூடிய 27ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சியோடைய தேர்வு ஆணைய குழு கூட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஏற்கனவே ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். அந்த மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க, போன மாதம் நடத்துனதில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இந்த மாதமும் முடியக்கூடிய தருவாயில் ஒரு மீட்டிங் நடக்க போகுது, தேர்வு ஆணைய குழு கூட்டம். ஸோ இந்த கூட்டத்தில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வு அறிவிப்பு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து ஆட்சி மாறினதுக்கப்புறம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்தாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு துறை, மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் மொழி பாடத்தால் கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால தான் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா மற்ற நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கு. இந்த ஒரு அறிவிப்பு வந்ததுனால எக்ஸாம் பேட்டர்னில், தேர்வு முறையில் மாற்றம் ஏற்பட போகுது. ஓகேவா? ஸோ இந்த அறிவிப்பை தொடர்ந்து நீ டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தேர்வுகளில் அதிரடி மாற்றத்தை கொண்டு வர உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4, VAO உள்ளிட்ட அனைத்து தேர்வுகளுக்கு முன்பாகவும் தமிழ் மொழித்தாள் தேர்வு அப்படிங்கிறது முதல்ல நடத்த போகிறாங்க. அந்த தேர்வில் 45 மதிப்பெண்கள் பெற்று தகுதி பெற்றால் மட்டுமே பொது தேர்வு, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது அடுத்து நடக்கக்கூடிய தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விடைத்தாள்களை திருத்த டிஎன்பிஎஸ்சி முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது தொடர்பான விரிவான அறிக்கையை தயாரித்து டிஎன்பிஎஸ்சி தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. அரசு அனுமதி கொடுத்ததையும் அந்த புதிய நடைமுறை தேர்வுகளில் கட்டாயமாக்க போகிறாங்க. ஸோ இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வு ஆணைய குழு கூட்டம் டிஎன்பிஎஸ்சியுடைய தலைமை அலுவலகத்தில் தேர்வாணைய தலைவர் பாலச்சந்திரனுடைய தலைமையில் வரக்கூடிய 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நடக்க போகுது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உமா மகேஸ்வரி தேர்வாணைய செயலாளர் அவர்கள், அப்புறம் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கிரண் குராலா, அப்புறம் உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள் இவங்க எல்லாமே பங்கேற்பாங்க. இப்போது ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இயர் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத ஆனுவல் பிளானரில் வந்து வெளியிடுவது வழக்கம். ஸோ இந்த இயர் வந்து எக்ஸாம்ஸ் நடத்த முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சில தேர்வுகள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. அதனால் ஓராண்டு கால அட்டவணையில் அறிவிக்கப்பட்டவாறு தேர்வுகளை மீண்டும் எந்தெந்த தேதிகளை நடத்துறது அப்படிங்கிறது குறித்து இந்த மீட்டிங்கில் ஆலோசிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தமிழக அரசு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுடைய பட்டியலை டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்கு. ஒவ்வொரு துறைகளையும் ரீசெண்டாக கூட நீங்கள் சில ப்ரெஸ் எல்லாம் ப்ரெஸ் ரிலீஸ், அந்த பிடிஎஃப் ஷேர் ஆனதெல்லாம் பார்த்துருக்கலாம். குரூப் 2ல் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி வேக்கன்சி லிஸ்ட்டெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. அந்த பட்டியலை விரைவில் அளிக்கும் அப்படின்னு அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியலை விரைவில் அளிக்கும் அப்படின்னு தெரிகிறது. இதனுடைய அடிப்படையில் தேர்வுகளை எந்தெந்த தேதியில் நடத்துவது அப்படிங்கிறது குறித்தும் கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஒன்று, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை நடத்த முடிஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நடத்தியிருக்கலாம். சில வாய்ப்புகள் இருந்தது, ஆனால் நடத்தலை. ஏன்னா எலெக்ஷன் நடந்தது, எல்லாமே நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் ஏன்னா எக்ஸாம்ஸ் மட்டும் நடத்துறதுக்கு ஏன் எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் உங்களுக்கு டைம் இருக்குது, ஏன்னா கவர்மெண்ட் மாறதுனால எக்ஸாம் பேட்டர்னையும் மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் டிஎன்பிஎஸ்சி அவங்க நினச்ச டைமில் ஒரு வேளை இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை நடத்த முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த புதிய பேட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 45 மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் எடுத்தால் தான் வந்து கிளியர் பண்ண முடியும், அடுத்த பேப்பரை வேல்யூவேட் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஸோ இது வந்து எக்ஸாம் பேட்டர்னை மாற்றதுனால ஸோ மறுபடியும் டிலே ஆகுது. இதுதான் விஷயம். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி நினச்சா நடத்த முடியும் அப்படிங்கிறது, எப்போ வேணாலும் எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ தேர்வுக்கு தயாராக இருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிங்களோ படிக்கலையோ அது விஷயம் கிடையாது. ஏன்னா எப்பயுமே சொல்கிறது இதுதான் விஷயம். என்ன அப்படின்னா எக்ஸாம்ஸ் வரும்போது தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத விஷயம். நீங்கள் 2 வருஷமாக படிச்சிருக்கலாம், 3 வருஷமாக படிச்சிருக்கலாம், அது விஷயம் கிடையாது. அந்த தேர்வு வரும்போது நீங்கள் தயார் நிலையில் இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ இந்த டைம் அதற்கான நேரம், நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கான நேரம். ஸோ நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்களோ, பண்ணதை ரிவைஸ் பண்ண போகிறீங்களோ அதே கன்சிஸ்டன்சியோடு இருக்கும். ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனில் இருக்கணும். விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடியது ஒரு பல்க் வேக்கன்சிஸும் இருக்கும், அதே போல் காம்படிஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் இருக்கும். ஸோ நீங்கள் இதற்கு
தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த தமிழ் மொழித்தாள் தேர்வு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதற்கான உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் பொது தமிழுக்கான புத்தகம் அதியமான் டீம்லேருந்து வந்து ரெடி பண்ணியிருக்கக்கூடிய புத்தகம், உங்களுக்கு ஒவ்வொரு புத்தகம் தனித்தனியாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். பொதுத்தமிழில் தொகுதி 1 6லேருந்து 8வது வரைக்கும், பொதுத்தமிழ் தொகுதி 2 9 10ஆம் வகுப்பு வரைக்கும், அதே போல் பொதுத்தமிழ் தொகுதி 3 அப்படிங்கிறது 11 12ஆம் வகுப்புக்கும், அதே போல் அதுக்கப்புறம் ஒரு நூல்வழி அப்படிங்கிற புத்தகமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் எந்த புக் வேணும்னாலும் நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம். பொதுத்தமிழ் 3 தொகுதிகள் ப்ளஸ் வந்து ஒரு நூல்வழி புத்தகம் 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான நூலாசிரியர்கள் சார்ந்த தகவல்கள் இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, ஸோ 8681 அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு, அல்லது 9994359181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.